மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று புதுவாழ்வின் அற்புதத்தை கற்றுக் கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்களே உலகின் ஒளி. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் வீட்டை கெடுக்கும், மது நாட்டுக்கும் வீட்டிற்கும் கேடு. இந்த வாசகங்களை நாம் கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். தெரிந்தும் பலர் தவறு செய்வது போல் அநேகர் அறிந்தே இக்குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக காணப்படுகின்றனர். கேத்தரின் பூத் மக்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமைகளாக கிடந்ததைக் கண்டு மனம் வருந்தினார். அவர்களை மீட்டு சரியான வழிகாட்ட வாஞ்சை கொண்டார். 12 வயதிற்குள் 8 முறை வேதாகமத்தை படித்ததினால் தைரியத்தையும் தெளிவையும் பெற்றிருந்தார் கேத்தரின் பூத். ஆண்டவரின் கரம் தன்னோடு இருப்பதை உணர்ந்தார். குடிபோதைக்கு எதிராக பல கைப்பிரதிகளை எழுதினார். மக்கள் வாழ்வை கண்டித்தார். மகிழ்ச்சியான வாழ்வை எடுத்துரைத்தார். 1855 வருடம் வில்லியம் பூத்துடன் தன் வாழ்வை இணைத்து அவரது துணைவியானார். ஆண்டவரின் திட்டம் இத்தம்பதியினர் மூலம் அழகாக நிறைவேற தொடங்கியது. பெண்களின் ஊழியம் என்ற புத்தகத்தை கேத்தரின் எழுதி வெளியிட்டார். இதில் ஊழியத்தில் பெண்கள் எவ்விதம் செயல்பட வேண்டும் என்பதையும் அதன் முக்கியத்துவத்தையும் உணர்த்தினார். இவரின் அனலுள்ள பிரசங்கத்தால் அநேக பெண் பிரசங்கியார்கள் எழும்பி தேசத்தை அசைக்க ஆரம்பித்தார்கள். கேத்தரின் ஓர் கருத்துள்ள ஸ்திரீயாகவும் நடைமுறை கிறிஸ்தவராகவும் ஜெபத்தில் சிறந்தவராகவும் அனுதினமும் தன்னை கிறிஸ்துவுக்குள் புதுப்பித்தவராகவும் தன் கணவரின் இரட்சணிய சேனை ஊழியத்தில் சிறந்த ஆலோசகராகவும் செயல்பட்டார். சேனையின் தாயார் என்று அழைக்கப்பட்ட இவரால் இங்கிலாந்தில் விபச்சார தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதனால் ஒழுக்கமுள்ள வாழ்வு வாழ மக்கள் தூண்டப்பட்டனர், கற்றுக்கொண்டனர். அன்பரே, சமுதாய சீர்கேட்டை மாற்ற நமது பங்களிப்பு தான் என்ன? முன்னேறி செல்லுங்கள், பரிசுத்த வாழ்வு வாழுங்கள், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று கேத்தரின் பூத் தன் வாழ்க்கையில் அடிக்கடி கூறுகிற வார்த்தை. ஆண்டவரே, நான் உலகத்திற்கு ஒளியாக பிரகாசிக்க என்னையும் மாற்றி அருளும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.